அறிவுசார் அவையோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட இரு பெரும் பெண் எழுத்தாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1990s கதை எழுதின சிவசங்கரி, எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களும் அவர்களோட கதையை முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். அவரோட படைப்புகள் சார்ந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் பெண்ணோட மன உணர்வுகளை அழகா வெளிப்படுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நேர்மறை சிந்தனைகள் நிறைய கொடுக்கிற மாதிரியான கதைகள், நாவல் நிறைய எழுதியிருக்காங்க. அவங்களோட நாவல்கள் படமாவும் வெளிவந்திருக்கு. தன்னோட வாழ்க்கை வரலாறு அவங்க எழுதியிருக்காங்க. சூரிய வம்சம் அந்த நூலுக்காக மிகச்சிறந்த ஒரு இலக்கியத்துக்கான மிகச்சிறந்த சரஸ்வதி சம்மன் விருதும் அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இத்தனை ஆகச்சிறந்த அந்த படைப்பாளியின் எல்லா கதைகளையுமே நான் கேட்டுட்டு ஒரு கதையை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அந்த கதை கழுதை தேய்து. இந்த கதை ஒரு கணவனும் ஒரு மனைவி இருக்காங்க. கணவன் கேசவன், மனைவி ரூபினி. மனைவி வீட்டுல ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருக்கா. நியூஸ் பேப்பர்ல ஒரு மூலையில ஒரு செய்தி இருக்கு. அதுல ஒரு இளம் மனைவி ஒருத்தவங்களோட செய்தி ஒண்ணு வந்திருக்கு. அதாவது, என்னோட கணவருக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யணும், எங்களுக்கு 3 குழந்தைங்க, வயதான அம்மா அப்பா. ஸோ நாங்க ரொம்ப வறுமையில இருக்கோம், எங்களுக்கு பண தேவை 1 லட்சம் தேவைப்படுது, தயவு செய்து இந்த செய்தியை வாசிக்கிற இரக்கமுள்ளோர் எங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்னு போட்டிருக்கு. இந்த செய்தி அந்த பொண்ணை ரொம்ப பாதிக்குது. இத கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமான சூழல்ல இருக்காங்க. இந்த சூழல்ல இருக்கவங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய நோய் வருது? பேசாம பணக்காரங்களுக்கு, அந்த மாதிரி பணம் நிறைய வச்சிருக்கவங்களுக்கு இந்த நோய் வரலாமே. ஏழைகளுக்கு சும்மா சளி காய்ச்சலோட நின்னா என்ன? இந்த அவல நிலையை பார்த்துட்டு அவளால அதை கடந்து போக முடியல அப்படியே. சோ தனக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறான், நம்ம ஏதாவது இந்த பொண்ணுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அந்த முகவரியை எழுதி வச்சுக்கிறா, தீர்மானத்தோட இருக்கா. அந்த டைம்ல அவளோட கணவனோட ஸ்கூட்டர் சத்தம் கேக்குது. அவர் உள்ள வர்றாரு. உள்ள வந்துட்டு தனக்கு டீ போட்டு கொடுக்குறான். கொடுத்த உடனே அவரோட முகத்தை பாக்குறாரு. மனைவியோட முகம் வாடி இருக்கு. ஏன் இப்படி இருக்கீங்க? ஏதாவது உடம்பு சரியில்லையா? டாக்டர்கிட்ட போலாமான்னு கேட்கும்போது அவன் அந்த செய்தியை காமிக்கிறான். செய்தியை காமிச்ச உடனே, எப்பவுமே உனக்கு செய்தி பாக்குற பழக்கம் இல்லையே, இன்னைக்கு ஏன் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் எவ்வளவு வருத்தத்தோட உங்ககிட்ட பகிர்றேன், நீங்க என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அந்த சொல்றான். இல்ல, இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு தான் இருக்கு, நோய்கள் வந்துட்டு தான் இருக்கு. என்னோட ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃபோட பையனு கூட 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிருந்துச்சு. ஆனா நல்ல வேலை, அவங்களோட ஒய்ஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதனால அவங்க சமாளிச்சிட்டாங்க. ஏன் இப்ப எனக்கே கூட நாளைக்கு வரலாம், எனக்கு வந்துச்சுன்னா கூட அப்பா அம்மாட்ட போயிடலாம், அப்பா அம்மா வசதியா தான் இருக்காங்க. ஆனா இந்த கேஸ் கொஞ்சம் கஷ்டப்படுற கேஸ் தானே, நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓ, நம்ம செய்யணும்னு நினைச்ச அதே அதே ஒரு எண்ண அலையோட இவரும் ஒத்து போறாருன்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 500 ரூபாயாவது அனுப்பிச்சு வச்சிடலாங்க அப்படின்னு சொல்றா. இது மட்டும் இல்லாம நம்ம ரிலேட்டிவ்ஸையும் அனுப்ப சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கணவர் சொல்றாரு, 500 ரூபாயா? அது நம்ம தகுதியை விட அதிகமா இருக்க மாதிரி இருக்கு, நீ அப்ப பட்டு புடவையெல்லாம் கேட்க கூடாது தீபாவளிக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க திருப்பி என்கிட்ட விளையாடுறீங்க, எனக்கு பட்டு புடவை வேணாம், சேலை கூட வேணாம், நீங்க அவசியம் அதை அனுப்பிச்சு வச்சிருங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸுக்கும் சொல்லுவோம் அப்படிங்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் வேணாம், நீதான் அப்படி கேட்கறன்ற மாதிரி அவங்க தப்பா நினைச்சுக்க வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க என்ன பண்ணுன்னா நம்ம அனுப்பிச்சு வைப்போம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. திடீர்னு அவ கேட்கிறா, ஏன் நீங்க உங்களுக்கு அப்படி ஆகும்னு சொன்னீங்க, எனக்கு அது கேட்டது கஷ்டமா இருக்கு அப்படின்னு. நோயெல்லாம் சொல்லிட்டு வராது, சூழல்கள் எப்ப வேணா அதாகலாம், நம்ம தான் செலவெல்லாம் கொஞ்சம் சிக்கனப்படுத்திக்கணும், அதனாலதான் நான் உன்னை அடிக்கடி சொல்லுவேன், செலவெல்லாம் கொஞ்சம் சிக்கனமா பண்ணுவோன்னு. ஆமாங்க அப்படின்னு புரிதலோட என்ன சொல்றான்னா, அப்ப 250 ரூபா வேணாங்க, 100 ரூபாய அனுப்பலாம் அப்படின்னு. அந்த 500 250 ஆகுது, 250 100 ஆகுது, 100 ரூபாய நம்ம அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். சரி, அதை அவனும் சரி நம்ம அனுப்பலாம், 100 ரூபாய அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு டிஃபன் சாப்பிட்டு தூங்குறாங்க. அப்ப இவளுக்கு ஒரு காட்சி வருது. அவங்க அந்த பொண்ணு ரொம்ப நன்றின்னு சொல்ற மாதிரியும், உதவி பண்ணதுக்கு நன்றின்னு சொன்ன மாதிரி இந்த பொண்ணுக்கு காட்சி அப்படி வருது. அடுத்த நாள் காலையில வருது. வந்த உடனே, என்னங்க நீங்க மறந்துடாதீங்க, நீங்க எப்பவுமே எல்லாத்தையும் மறப்பீங்க, மறந்துடாதீங்க,
இந்தாங்க இந்த விலாசம், இதுக்கு நீங்க மணி ஆர்டர் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றான். சொல்லும்போது அவன் வந்து என்ன சொல்றான்னா, நீ கேஸ் சிலிண்டருக்காக பணம் எடுத்து வச்சிருந்தில்ல, அந்த பணத்தை எடுத்துட்டு வா. அப்போ உங்க கையில இருந்த பணம் எல்லாம் எங்க அப்படின்னு கேட்கிறான். அந்த டைம்ல அவர் சொல்றாரு, நான் ஆபீஸ்ல அந்த ஒரு எக்ஸாம்க்காக இருந்த பணத்தெல்லாம் கட்டிட்டேன். இப்ப நீங்க என் கையில கேஷ் இல்ல, இன்னும் 2 நாள்ல நம்ம சம்பளம் வந்துடும், அப்ப பாத்துக்கலாம், இப்போதைக்கு உன் கையில இருக்க அந்த கேஷ் எடுத்துட்டு வா அப்படின்னு. அந்த சூழல் என்ன பண்ணுதுன்னா, அந்த சரி அப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நான் 100 ரூபா உங்களுக்கு தர்றேன், ஆனா 50 ரூபாய நீங்க மணி ஆர்டர் பண்ணா போதும், 50 ரூபா உங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 100 50 ஆகுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50 ரூபாயும் எடுத்துக்கிட்டு அந்த முகவரியும் எடுத்துட்டு அவர் போறாரு. ஆஃபீஸ் போனோடனே ஆஃபீஸ்ல அந்த ஒர்க்ஸு ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, டீ டைம், இதுல எல்லாம் அந்த 50 ரூபாய மறந்துடுறாரு. மறந்துட்டு ஈவினிங் வீட்டுக்கு போனா ரூபினியோட தம்பியும் தம்பி ஒய்ஃபும் புதுமண தம்பதிகள் அவங்க விருந்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள தடபுடலா விருந்தெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு வரும்போது பார்த்தா பாக்கெட்ல, அவரோட பாக்கெட்ல அந்த 50 ரூபாய், அந்த விலாசம் ரூபினி எழுதி கொடுத்த அந்த விலாசம் இருக்கு. ஆஹா மறந்துட்டோமே, அனுப்பவே இல்லையே அப்படின்னு அவர் அதை எடுக்கிறாரு. அப்ப அவரோட மனைவி சொல்றாங்க, சரி விடுங்க, நம்ம புதுசா அப்ப வேற ரிலேட்டிவ் வந்துட்டு போயிருக்காங்க, விருந்தாளிங்க வந்துட்டு போயிருக்காங்க, இது எதிர்பார்க்காத இது, அதனால என்ன, நம்ம அனுப்பலன்னா என்ன, அந்த நியூஸ் தான் நிறைய பேர் பார்த்தாங்கல்ல, அதுல யாராவது ஒருத்தவங்க அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவான். இந்த கதை வந்து நம்ம வாசிக்கும் போது ஏதோ நம்மளோட அன்றாட வாழ்வியலோட தொடர்பு உடையதாவே ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா சில நிகழ்வுகள் நடக்கும்போது அப்படியே நமக்கே பெருசா ஏதாவது நம்மளும் பண்ணணும் இதுக்கு அப்படின்னு ஒரு உத்வேகத்தோட இருப்போம். அப்படியே நாள் நகர நகர அந்த உத்வேகம் எங்கதான் போகும்னே தெரியாது, காணாம போயிடும். நல்ல வைப்பா ஒரு சாங் கேட்கும்போது, மோட்டிவேஷனலா சாங் பண்ணும்போது, நான் ஜெயிச்சிருவேன்டா அப்படிடா அப்படின்னு நினைப்போம். அடுத்த 10 நிமிஷத்துல அது எங்க போகும்னே தெரியாது. இது மாதிரி நம்ம நல்ல விஷயங்கள் நல்லதா செய்யணும்னு நினைச்சோம்னா அது உடனே செஞ்சிடணும். இத கூட விட்டுறலாம், சரி ஓகே. விளாத்தி குளம்ல நடந்துச்சு பாத்தீங்களா சமூக வளம், அது ஒரு 3 நாள். அந்த டைம்ல நம்ம பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து இது எப்படி நடக்கலாம், இதை எப்படி தடுக்கிறது, ஆச்சா ஊச்சா அவ்வளவு பேசுவோம். அது நாள் கடந்து கடந்து அது ஆறி போன விஷயமா மாறிடுது. இப்ப நம்ம என்னதான் பண்ணணும்? இங்க நிறைய ஆசிரியர் சமூகம் இருக்கனால இந்த தகவலை எனக்கு கடத்தணும்னு ரொம்ப ஆசை. நம்ம கிட்ட இருக்க, நம்மளை சுத்தி இருக்க ஆண் குழந்தைகளை சரி செஞ்சா, ஆண் குழந்தைகளை சரியா வழி நடத்தினா, என் வழிகாட்டுதல்ல இருக்க என் குழந்தை, என் பையன், இப்போதைக்கு என் கையில இருக்க 3 பிளஸ் என் பள்ளியில இருக்க எல்லா ஆண் குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, இவங்களுக்கு பெண் சார்ந்த, பெண் உடல் சார்ந்த ஒரு தெளிவான உணர்வுகளை கடத்திட்டேன்னா, என்கிட்ட இருந்து எந்த எந்த ஒரு என்கிட்ட இருந்து, என் வளர்ப்புல இருந்து வர்ற எந்த ஆண் குழந்தையும் ஒரு பெண்ணை வந்து மதிக்கும். அது மாதிரி ஒரு தீர்மானத்தோட இங்க இருக்க எல்லா ஆசிரியர்களும் எடுத்துட்டு இந்த இந்த கதையில இருந்து எடுத்துட்டு போற ஒரு நல்ல விஷயமா இதை எடுத்துட்டு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இத வாழ்வியலோட எனக்கு சேர்க்கணும்னு ஆசை. அதோட எப்படியும் ஆசிரியர்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட வேண்டுகோளா வச்சுக்குவேன். அடுத்து பார்த்தோம்னா எழுத்தாளர் சூடாமணி அவர்கள், சிவசங்கரி அம்மா அவங்க எழுதின மன ஓட்டத்தை விட பெண்கள் சார்ந்து இவங்க எழுதுனது இன்னும் கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூடாமணி அம்மாவோட கதைகள் வாசிக்கும் போது இன்னும் 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 நிறைய கதை கேட்கணும்னு தோணுச்சு. இரண்டுக்கும் இடையில், செந்துரு ஆகிவிட்டால், இன்னும் நிறைய அம்மா வந்து பிடிவாதக்காரி, இது மாதிரியான கதைகள் வந்து நம்ம வந்து ஒரு லெவலுக்கு மேல ஃபர்ஸ்ட் ஒரு பெண் குழந்தைய மகளா பாக்குறோம், அடுத்த வளர்ந்து வந்துட்டு இளம் பெண்ணா பாக்குறோம், மனைவியானா மனைவியா பாக்குறோம், அம்மாவாயிட்டா அம்மாவா பாக்குறோம். எந்த ஒரு நிலையிலுமே ஒரு பெண்ணை வந்து அம்மாவாயிட்டா மேக்சிமம் வந்து மற்ற நிலையில கூட ஒரு பெண்ணா பாக்குறோம், அம்மாவானதுக்கு அப்புறம் அம்மாவா மட்டும்தான் பாக்குறோம். அந்த அம்மாவுக்கு பின்னாடி இருக்க ஒரு பெண்ணை வந்து பார்க்க மறந்துடுறோம். ஈவன் தோ அவங்க பெத்த குழந்தைங்களே, அது ஒரு பெண் குழந்தையா இருந்தா கூட அது பெண்ணா வந்து மதிக்கிறது இல்லை அப்படிங்கறத அழகா செந்துரு ஆகிவிட்டா அந்த கதையில சொல்லுவாங்க. அந்த கதையை தாண்டிலும் இரு கூறுகள் அப்படிங்கிற ஒரு கதை வந்து என்னை கொஞ்சம் பாதிச்சுது. சரி, அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். இரு கூறுகள் அப்படின்றது ஒரு அழகான காதல் கதை தான். ஆனா இந்த காதல்ல வந்து எந்த எதிர்ப்புமே இல்லை. காதலுக்கான எதிர்ப்பு என்னன்னு பார்த்தானா 2 பேருக்குமான புரிதல் மட்டும்தான். எல்லாத்தையும் போல அப்பாலாம் இதுல எதிரி கிடையாது. ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ற 2 பேரு,
கதிரவன் ஒரு ஆண், ராதான்னு ஒரு பொண்ணு. அந்த 2 பேரும் 1 வருஷமா வந்து 2 பேரும் ஒருத்தவங்க நேசிக்கிறாங்க. அவங்க வீட்டுல சொல்லி அவங்க அப்பாவும் அக்செப்ட் பண்ணிக்கிற நிலைமைக்கு போறாங்க. யாருமே எதிர்க்கல. ஸோ வீட்டுல போய் சொல்லி அதை சரி பண்ற நிலைமையில இருக்கு. அன்னைக்கு வந்து அந்த கதிரவன் வந்து அவங்க வீட்டுக்கு, அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்திருக்காரு. திடீர்னு அவர் முன்னாடி ஒரு நோட் இருக்கு, நோட் புக் இருக்கு. அந்த நோட் புக் எடுத்து பாக்குறாரு. அதுல இருக்க எழுத்துக்கள் எல்லாம் அப்படியே வைர மாதிரி இருக்கு. அந்த எழுத்தை பார்த்தோன்னே அதை வாசிக்கணும்ன்ற ஆசை அவருக்கு வந்துருது. அதுல உள்ள அந்த வரிகள் அப்படியே வாசிக்கிறேன். அதுல இருக்க ஒரு கவிதை: நீ அருள் பாலித்து என்னை புன்னகை செய்ய வைத்தால் என் முகம் ஒன்றினால் மட்டுமே உன்னை நான் அன்பு செய்ய இயலும். நீ அருள் பாலித்து என்னை புன்னகை செய்ய வைத்தால் என் முகம் ஒன்றினால் மட்டுமே உன்னை நான் அன்பு செய்ய இயலும். ஆனால் நீ என்னை அடித்து அடித்து என் உடலெங்கும் புண்களை தரும்போது என் உடல் முழுதாலும் அல்லவா நான் உன்னை அன்பு செய்கிறேன். அழகான அப்பா, இப்படியெல்லாம் கூட ஒரு பொண்ணு ஒருத்தவங்களை வந்து அன்பு செய்ய முடியுமா, நேசிக்க முடியுமா அப்படின்னு இவருக்குள்ள ஒரு வியப்பு. அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 பக்கம் உள்ள ஒரு கவிதை புத்தகம், கவிதை நோட்டு. அது ஃபுல்லாவே அவ்வளவு அன்பு ததும்பி ததும்பி அவ்வளோதான் இருக்கு. அதை வாசிச்சுட்டு இவர் நிமிரும் போது அந்த பொண்ணு வந்து காஃபி கொண்டுட்டு வந்தாரா. இல்ல கண்ணு முன்னாடி இருந்துச்சு, அதான் எடுத்து படிச்சேன்ற மாதிரி சொல்லுவாரு. நீங்க ஒன்னும் தப்பு செய்யலையே, இருந்ததே எடுத்து படிச்சீங்க, அவ்வளவுதான். இது யாரோடது, நல்லா அழகா இருக்கு, யார் இந்த எழுத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா கேக்குறாரு. இது எங்க அக்கா தான், எங்க அக்காவோட எழுத்து தான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவனுக்கு ஒரு அக்கா இருந்தாங்களா, 1 இயர் ஆகுது, நீ அதை பத்தி எதுவுமே சொன்னது இல்லையே அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அக்கா இருந்தா, இப்போ இல்ல. அச்சோ, இவ்வளோ எழுத்துக்கு இவ்வளோ ஒரு அன்புக்கு சொந்தக்காரி இல்லையா அப்படின்றது அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆமா, ஒரு விபத்துல வந்து இறந்துட்டாங்க. ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப கவிதை ரொம்ப இதா இருக்கு. அவங்க ஒரு பொயட்டா, ஒரு பெரிய கவிதை எழுதுறவங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதாவது எங்க அக்கா வாழ்ந்த வாழ்க்கை எப்படின்னா, 1 வருஷம் தான் தன்னோட கணவரோட வாழ்ந்தா. மீதி இருக்க 3 வருஷம் வந்து அவளை கொண்டாந்து எல்லா கல்யாணத்திலயும் இருக்க மாதிரி வரதட்சணை கொடுக்கலன்னு சொல்லி கொண்டாந்து எங்க வீட்டுல விட்டுட்டாங்க. இவளும் 3 வருஷம் தன்னோட கணவர் தனக்காக வருவாருன்னு காத்திருந்து அதுல எழுதுனதுதான் இந்த கதை, இந்த கவிதை எல்லாம் கை வெளிக்க எழுதுனதுதான். இதுதான் அவ, இந்த அன்பு தான் அவ. எங்க ஃபேமிலி போட்டோல இவ போட்டோவை எடுத்துட்டு இந்த நோட்டை வைக்கலாம், அந்த அளவுக்கு இதுல அவ வாழ்ந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடைசி வரைக்கும் வந்து அவளோட கடைசி ஆசை கூட நிறைவேறவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு ராதா சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி, இதான் உங்க அக்கா வாழ்ந்த வாழ்க்கையா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா, தன்னோட ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் அப்படின்ற செய்தி கேட்டு கூட கடைசி 2 நாள் கூட கணவர் வந்து அவளை பாப்பான்னு எதிர்பார்த்துட்டே இருந்தா. கடைசி வரையும் அது நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னது, இந்த அன்பு இந்த இது பார்த்தும் கூடவா வந்து அவர் வந்து பார்க்கல, இந்த அன்பு கூடவா அவரை மாத்தல அப்படின்ற மாதிரி கேக்குறா. இது அன்பா? இதுல இருக்கிறது அந்த கவிதையெல்லாம் ஓரளவு வாசிச்சிங்கல்ல, இதுல இருக்கிறது அன்பா? அனைத்துமே அடிமைத்தனம், இது ஒரு புழுத்தனம், இது வந்து அன்பு கிடையாது. எவ்வளவு வேணாலும் அடிக்க அடிக்க குட்டி வளைஞ்சு கொடுக்கறவங்களை யாரு மதிப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றா. சொல்ல இவனுக்கு ஓகே, ஒரு புது ஒரு நம்ம உணராத ஒரு புது பொண்ணா அவ தெரியுறா. அவளின் புதுமையை அவன் ஒவ்வொன்னா உணர்றான். அது மட்டும் இல்ல, எந்த மனுஷனுக்காது நான் உன் அடிமை, நீ என்ன செஞ்சாலும், நீ என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் நான் உனக்கு அடிமைன்ற ஒரு பெரிய கொடையை கொடுக்கலாமா? கடவுள் வந்து கடவுள் தான் கடவுள் பக்தி வந்து எனக்கு கிடையாது. ஆனா கடவுள் வந்து சர்வ வல்லமை படைத்தவர் உண்மை அப்படின்றது நிஜம்னா, அவருக்கு வேணா என்ன பண்ணலாம்னா அந்த நான் உன் அடிமைன்ற அந்த இதை கொடுக்கலாம். அவர் தன்னோட நிலையில இருந்து என்ன பண்ண மாட்டாருன்னா மாறாம இருக்கலாம். ஆனா மனுஷனால அது முடியவே முடியாது. அவர்கிட்ட வந்து நான் அடிமை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அதை ரசிச்சு பாக்குறதும் நம்மளை சீண்டி பாக்குறதும் அது ஒரு இயல்பாயிடும். யாருக்குத்தான் அந்த அதிகாரன்ற போதை பிடிக்காம போகும் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ மனுஷங்களை வந்து தவறா புரிஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. உடனே இல்ல, மனுஷங்கள் மனுஷ நிலைமையிலே இருக்கணுங்கிறதா என்னோடது. அந்த நிலைய வந்து அதிகாரன்ற போதைக்குள்ள நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம்னா, அதிகாரம் நீ என்ன செஞ்சா, நீ சரி செய்றியா, நான் உனக்கு துணை நிக்கிறேன்,
உன் மேல அன்பா இருக்கேன். நீ தவறு செய்யறியா, நான் உன்னை நிராகரிப்பேன். நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றதுதான் வந்து சரியான ஒரு இது. அதான் மனிதம். மனித தன்மையில மீறாம மனிதனோட மனிதன் நிலையிலேயே போறது அதுதான். அதை விட்டுட்டு நீதான் எனக்கு எல்லாம், நீ எவ்வளவு என்னை கஷ்டப்படுத்தினாலும், நீ எவ்வளவு துன்புறுத்தினாலும் நான் அடிமை அப்படின்றது சரி கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த பொண்ணு சொல்றா. ஒரு நிமிஷம் வந்து அவங்க 2 பேருக்குமான அந்த புரிதலில் இருக்க வேறுபாடை உணர்றாங்க. அந்த பொண்ணும் உணர்றா, அந்த பையனும் உணர்றான். அந்த அந்த அதுக்கு அவங்க பயன்படுத்தியிருக்க வார்த்தை வந்து, அவளின் புதுமை கண்டு அவன் பயப்படுகிறான், அவனின் பழமையை கண்டு அவள் பயப்படுகிறாள். இந்த 2 தொடரும் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. இதன் மூலம் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அப்போ இருந்த காலகட்டத்துல வேணா பெண்கள் வந்து அந்த மாதிரி அடிமை, நீ என்ன வேணா பண்ணு, நான் உனக்கு இதா இருப்பேன் அப்படின்ற மாதிரி. அந்த என்னோட அம்மா அப்படி இருந்திருக்கலாம். நான் உட்காந்து யோசிக்கிறேன், நம்ம வளர்ந்த சமூகத்துல நான் பார்த்த பெண்கள்ல யாராவது நமக்கு அப்படி இருக்காங்களா? கிட்டத்தட்ட யோசிக்கும் போது என் அம்மாவிடம் இருந்து நானும் கூட அந்த காப்பி பண்ணியிருக்கேன். நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு அடிமை, நீ எப்படி இருந்தாலும் நான் உனக்கு, அந்த மாதிரியான குணாதிசயத்தோட நானே இருந்திருக்கேன் அப்படிங்கிற உண்மை எனக்கு உரைய வச்சது இந்த கதை மூலம்தான். ஆனா அது எனக்கு இன்னொரு பாடத்தையும் கத்துடுச்சு. அப்படி நம்ம நீ எப்படி இருந்தாலும் நான் அப்படி இருப்பேன் அப்படின்றது சரி கிடையாது. அந்த நிலைமையில இருந்து நம்ம மாறணும், நம்ம சுட்டி காட்டணும். ஆனால் நம்ம வந்து ஒரு பழமை உணர்வோட இருக்கக்கூடாது. ஒரு புதிய உணர்வுகளோடு புதிய பரிமாணத்தோடு நம்ம வளரணும். அப்போ நான் மாறிட்டேன். என்னை சார்ந்த பெண்களும் பெண் சமூகமும் இப்ப கொஞ்சம் மாறிட்டு இருக்கதா உணர்றேன். புதிய சிந்தனைகளோடும் புதுமைகளோடும் மாறிட்டு இருக்கதா உணர்றேன். இங்க இருக்க பெண் இல்லாம ஆண் எழுத்தாளர்களுக்கும் ஆண்கள் நிறைந்த அவைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நிறைய புத்தகங்கள் வாசிங்க, நிறைய தேடுங்க, நிறைய இது பண்ணுங்க. ஆனால் அருகில் இருக்கும் பெண் என்னும் உங்கள் மனைவி என்னும் பெரும் புத்தகத்தை நேசிக்காமல் விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் அதை நீங்க எவ்வளவு வேணா எழுதலாம், நீங்க எவ்வளவு வேணா வாசிக்கலாம், எவ்வளவு வேணா பண்ணலாம். ஆனா அவளோட உலகத்துல நீங்க புரியாம இருந்தீங்கன்னா, அவளோட உலகத்தோடு நீங்கள் இணையாமல் இருந்தீர்கள் என்றால் என்னுடைய பார்வையில் நீங்கள் பூஜ்ஜியமே. நன்றி.